ஒரு நாயா வரார் பாண்டுரங்கன். இவர் உட்காந்து ரொட்டி சாப்பிட்டு இருக்கார். அந்த நாய் என்ன பண்றது, படப்பட ஓடி கையில இருந்து அந்த ரொட்டிய அப்படியே பறிச்சுண்டு போயிடுறது, பறிச்சுண்டு ஓடுறது. இவர் என்ன பண்றார், பின்னாடியே ஓடுறார். அதுவோ கவ்விண்டு போயிடுது ரொட்டிய. அதுக்கப்புறம் அதுகிட்ட இருந்து வாங்கி நம்ம சாப்பிட முடியுமோ, கிடைச்சாலும் முடியாது. பின்ன எதுக்கு இவர் பின்னாடியே ஓடுறார் அப்படின்னு பார்த்தா, பின்னாடி வெண்ணெயை தூக்கிண்டு ஓடுறாராம். ஐயோ அது ட்ரையா அந்த சப்பாத்திய சாப்பிடணுமே அப்படின்னு. அப்போ பகவானுக்கு புரிஞ்சுது, சரி இவன் எல்லாத்துலயும் இப்போ என்ன பார்க்க ஆரம்பிச்சிருக்கான், நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன், எல்லாருக்குள்ளயும் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஞானம் வர ஆரம்பிச்சிருக்கு. அவர் அவ்வளவு ஈஸியா பகவானோட பேசிட்டு இருந்தார் இல்லையா. அவ்வளவு ஆணவம் இருந்தது, கோபம் இருந்தது, திமிர் இருந்தது. இதெல்லாம் எதனால வந்தது அப்படின்னு நம்மளுக்கு யோசிச்சு பார்த்தோம்னா, இத்தனோண்டு பையனா இருக்கும்போது நாமதேவர் தினம் கோவிலுக்கு போவானாம். அது அவருக்கு கோவில்ங்கிறதே அர்த்தம் பண்ணிக்க முடியல. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போவார். தினம் போயிடுவார். போய் விட்டலனோட விளையாடுறது. சரி இவன் எப்படி இருந்தாலும் உருப்படியா ஒன்னும் பண்றது இல்லை, இவன்ட்ட நெய்வேத்தியத்தையாவது கொடுத்தான்னு போன அவன் அம்மா ஒரு நாள் என்ன பண்றா, இவன் எப்படி இருந்தாலும் அங்கதான் இருக்க போறான் அப்படின்ட்டு நெய்வேத்தியத்தை பண்ணி இவன் கையில கொடுத்து அனுப்புறா. சாதாரணமா அந்த கோவில் அர்ச்சகர் அதை வாங்கிட்டு நெய்வேத்தியம் பண்ணுவார். இதை எத்தனையோ நம்ம தமிழ் படத்துல கூட வந்திருக்கு இந்த கதை, பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் பண்ற மாதிரி. அதுல இருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி எதுக்காக சரித்திரம் எழுதியிருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அது அவ்வளவு பவர்ஃபுல் ஸ்டோரி. இந்த குழந்தை அன்னைக்கு அந்த அர்ச்சகர் இல்லைங்கிறதுனால இதுவே போய் நெய்வேத்தியம் பண்றது பாண்டுரங்கனுக்கு. அது நெய்வேத்தியமா பண்ணும், அவனுக்கு முன்னாடி ஒரு தட்டை வச்சுட்டு தானும் ஒரு தட்டை வச்சுட்டு உட்கார்ந்து நிறுத்து, பாத்திரத்தை வச்சுட்டு உள்ள. ஆனா அர்ச்சகர் டெய்லி கதவை சாத்தி சாப்பாடு கொடுப்பாருங்கிறத பார்த்ததுனால தானும் கதவை சாத்திண்டு தட்டுல அவருக்கு நெய்வேத்தியத்தை வச்சுட்டு வெறும் தட்டோட உட்கார்ந்து இருக்கார். ஏன் வரமாட்டேங்கிற, நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு. 1 மணி நேரம் ஆறுது, 2 மணி நேரம் ஆறுது, 3 மணி நேரம் ஆறுது, வரா மாதிரியே இல்ல. அதுக்கப்புறம் பாக்குறார், அவருக்கு இந்த சோகம் அழுக அதெல்லாம் வராது, நேரா கோபம் தான். எழுந்து ஒரே இதுல அந்த தட்டை வீசிட்டு, வரமாட்டியா நீ என்னோட விளையாடுறதுக்கோ சாப்பிடுறதுக்கோ, என்ன இன்னைக்கு உனக்கு என்ன அவ்வளவு திமிரு அப்படின்னு பகவானை பார்த்து கேட்கிறார். அப்போ பகவான் என்ன பண்றான், ஐயோ நாமதேவருக்கு கோபம் வந்துடுத்துன்னு வரான். இவன் கோபத்துக்கு நான் ஆளாக முடியாது, என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரான். எதனாலனா அந்த கோபத்துல அவ்வளவு அன்பும் ஆசையும் இருந்துதான். நிஷ்கலங்கம்னு சொல்லுவா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்ல. அங்கேயும் அவன் சாப்பிடணுங்கிறது தான் அவருக்கு பிரச்சனை. இப்போ தான் சாப்பிடலங்கிறது இல்ல, நான் உனக்கு சாப்பாடு வச்சிருக்கேன் நீ இன்னும் சாப்பிடல அப்படின்னு. அவ்வளவு ஒரு இன்னசென்ட்டா அவர் அந்த கோபத்தையும் பண்ணினதுனால பாண்டுரங்கனால அதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாம வந்துட்டான். 2 பேருமா உட்காந்துட்டு ஜம்முன்னு அவன் அம்மா கொடுத்து அதை சாப்பிட்டு முடிக்கிறா. முடிச்சுட்டு காலி பாத்திரத்தை எடுத்துட்டு திருப்பி சார் வீட்டுக்கு வரார். அவ அம்மாக்கு படபட படப்படன்னு வருது. நெய்வேத்தியத்துக்கு வந்தது ஆத்துக்கு வரணும், எல்லாரும் நிப்பா, அவ கையில குடுக்கணுமே பிரசாதத்தை, இவன் காலி பாத்திரத்தை தூக்கின்னு வரானே, என்ன சொல்லுவோம், யார் கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு அவன் அம்மாவுக்கு பயமான பயம். அடிக்கிறா, கேள்வி கேட்கிறா, என்னடா பண்ண, முழுசா நீயே சாப்பிட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு, யாருக்கு கொடுத்த அப்படின்னு. பாண்டுரங்கனுக்கு தான் கொடுத்தேம்மா அப்படின்னு. யாராவது நம்புவாளா? பெரியவா ரொம்ப ஹாஸ்யமா சொல்லுவா,
எத்தனையோ கதைகள்ல எத்தனையோ உபன்யாசங்கள்ல சொல்லியிருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் பகவான் நேர்ல வந்து நம்ம வைக்கிற நைவேத்தியத்தை சாப்பிட்டுட்டான்னா க்ளோஸ். அன்னிலேருந்து மறுநாள்ல இருந்து அவனுக்கு நைவேத்தியமே கிடையாது. சோ நம்ம எல்லாத்தையும் எப்படி சாஸ்திரத்துக்கு பண்றோமோ இதையும் அதே மாதிரி சாஸ்திரத்துக்கு தான் பண்ணுவோம். நாமதேவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது தானே அது. அவன் வந்து சாப்பிடணும், அதுதானே நேச்சுரல். அதனால அந்த உண்மைக்காக அவர் வந்து அப்படியே மனசு இறங்கி அப்படியே உருகி ஓடி வருவாராம். அந்த மாதிரி தினம் வந்து அவன் அம்மா வந்து அவன்கிட்டயே கொடுக்க அனுப்ப ஆரம்பிச்சா. இது ஒரு பிராக்டிஸ் ஆச்சுன்னா ஒரு நாள் பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி இவன் என்னதான் பண்றான்னு பாப்போம் அப்படின்னு. பகவானுக்கு தெரியாதா இன்னைக்கு அவன் அம்மா வரா, இன்னைக்கு மிச்சவாள்லாம் வரா, இன்னைக்கு இவன் மாத்திரம் வரா அப்படிங்கறத. அன்னைக்கு வச்சார். இவன் கதறான், திட்டுறான், கண்ணா பின்னான்னு அவரை ஒரு வழி பண்றான். அவன் வர்றதா இல்ல. அப்போ அந்த குழந்தை ஓன்னு அழறது. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, உன்னை ஏதாவது நான் பண்ணேனா, யார்கிட்டயானு போய் நான் ஏதாவது மாட்டி விட்டேனா? ஏன்னா அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டுக்கு என்னெல்லாம் தப்பு பண்ண முடியுமோ அதெல்லாம் கேட்கறது. அவரால் அதுக்கு மேல தாங்க முடியல. பகவானுக்கு உண்மையா இருக்கிறவா ஒரு தடவை விட்டலா அப்படின்னா தட்சணம் வந்து நின்னுடணும். அவரே விளையாடணும்னு நினைச்சாலும் அந்த பக்தி அவரை விளையாட விடாது. பக்திக்கு அடிமையானவன் பகவான். அதனால அன்னைக்கும் ஓடி வரான். வந்துட்டேன், சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுத்து, வந்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் இது ஆசையா அதே மாதிரி தினமும் எப்படி கொடுத்துட்டு இருந்தானோ அதே மாதிரி அவனுக்கு தட்டுல அதை போட்டுட்டு தானும் உட்காந்து சாப்பிடுறது அவன் அம்மா முழுசா பாக்குறா. இது எல்லாத்தையும் பார்க்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த அம்மா. தன்னுடைய புள்ளையும் விட்டலனும் சரிசமமா உட்கார்ந்துட்டு தான் பண்ணின அந்த நைவேத்தியத்தை உட்காந்து சாப்பிடுறத பாக்குறா அந்த தாய். என்ன தவம் செய்தனைன்னு கிருஷ்ணனை பத்தி பாடினார் யசோதை கிட்ட. பகவான் வந்து அத்தனை குணங்களோட பிறக்கிறது பெரிய விஷயம் இல்ல. மனுஷனா ஒரு ஜீவன் பிறந்து அந்த பகவான் கிட்டக்க அத்தனை ஒரு அந்யோன்யத்தோட இருக்கும்போது அததான் பாடணும், என்ன புண்ணியம் செய்தாயின்னு அப்படின்னு அந்த அம்மா கிட்ட. இந்த மாதிரி இருக்கவே ஒரு நாள் தீபாவளியும் போது இவர் பாட்டுக்கு ஓடி வந்துடுறார். ஏன்னா இப்ப டெய்லி சேர்ந்து சாப்பிட்டு பழகிடுத்தோன்னு என்ன ஸ்நானம் பண்ணும், கங்கா ஸ்நானம் பண்ணணும், என்னோட வா, அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற. உனக்குதான் எப்படி இருந்தாலும் இங்க உங்க அம்மா அப்பா இல்ல அப்படின்னு சொல்றார். உனக்கோ எப்படி இங்க அம்மா அப்பா இல்ல, எங்க அம்மா அங்க எண்ணெயை காய்ச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, உன்னையும் ஆயிஷண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன், அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ இப்ப வந்தே ஆகணும் என்னோட அப்படிங்கிறார். இதை என்ன பண்ணுவான் இவன்? அவர் எத்தனையோ சொல்லி பாக்குறார் பாண்டரங்கன், இந்த பாருப்பா உன்னோட மாத்திரம் நான் விளையாட வரல, உன் தாத்தா வருவர், உன்னோட மாமா வருவர், உன்னோட சொந்தக்காரெல்லாம் வருவா, உனக்கு தெரிஞ்சவாள்லாம் வருவா, எல்லாரும் வருவா. அவ வரும்போது நான் இங்க இல்லைன்னா கந்தர்கோளம் நடக்கும். ஊரே 2 படம். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்க? அது என்ன 2 படம்? அது எப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயை வச்சுட்டு வர முடியாதா ஒன்னாலன்னு கேக்குறார். நீங்க என்ன பண்ணுவேள்? என்ன பண்றாருன்னா, சரி நம்ம டர்ன் எடுத்துட்டு போய் எண்ணெய் வச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமதேவரை கொண்டு அவர் இடத்துல நிக்க வச்சுட்டு பாண்டுரங்கன் நாமதேவர் ஆத்துக்கு போறாராம் எண்ணெய வச்சுட்டு வரத்துக்கு. அவ்வளவு சிறிய வயசுல ஒரு 10 வயசு குழந்தைக்கு பகவான் சாரூபியத்தை கொடுத்து, நீ எப்படி இருந்தாலும் என்ன மாதிரியே தானேடா இருக்க, நீ என் இடத்துல நில்லு, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறார். ஒரு விதமான மோட்சம் சாரூபியம்ங்கிறது. அதுக்கும் முன்னாடி சாயுஜ்யம் வந்துருத்து நாமதேவருக்கு. சாரூபியத்தையும் கொடுத்து நாமதேவர் அங்க நிக்கிறாராம். இவர் போய் எண்ணெயெல்லாம் வச்சுட்டு திரும்பி வேற வேஷத்துல வர்றார். வந்து இவனை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கை நிறைய எண்ணெய் எடுத்துட்டு வராராம். நாமதேவருக்கு சாப்பாடுனா அவ்வளவு இஷ்டம். வெண்ணெய பார்க்கும்போது
யாருக்கு இன்னும் இஷ்டம் இருக்கும்? கிருஷ்ணனுக்கா நாமதேவருக்கா? கிருஷ்ணனுக்கு தான் இருக்கும். அது லோக பிரசித்தியான ஒரு விஷயம். அந்த கிருஷ்ணன் கை நிறைய வெண்ணெய் எடுத்துன்னு வந்து நாமதேவரை டெஸ்ட் பண்ண வரார். அப்படி வாய்க்கிட்ட வந்து அந்த வெண்ணெய வைக்கிறானாம் பிரசாதமா. நாமதேவர் என்ன பண்ணிடுறார்? கபக்குன்னு முழுங்கிடுறார். சுத்தி இருக்கிறவாளுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுறது. இந்த நைவேத்தியம் கதை தான். ஐயோ, பாண்டுரங்கன் வெண்ணெய சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு. இப்ப 50 ரூபா கொடுத்து வாங்கி வந்தா அந்த வெண்ணெய் நம்ம கிட்ட இருக்காது. பாண்டுரங்கன் சாப்பிட்டுறான். யாராவது நம்புவாளா பாண்டுரங்கன் வெண்ணெய சாப்பிடுறான்னா? அங்க இருக்கிற அர்ச்சகர் திருச்சு ஓடி வர்றார். என்ன நடந்தது, என்ன நடந்தது, இங்க ஏதோ இது நடந்திருக்கு அப்படின்னு வர்றார். அதுக்கப்புறம் இவன் ஓன்னு சிரிச்சுட்டு அத்தனை பேருக்கும், அன்னைக்கு கோவில்ல இருந்த அத்தனை பேருக்கும் தரிசனம் கொடுத்திருக்கான் பாண்டுரங்கன். அந்த நாமதேவரோட ஒரே ஒரு உண்மையான பக்தினால அன்னைக்கு கோவில்ல இருந்த அத்தனை பேரும் புண்ணியம் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் அவரை கீழே இறக்க சொல்லிட்டு, இப்ப நான் என்னோட இடத்த எடுத்துக்கிறேன், நீ போய் நீ கங்கா ஸ்நானம் பண்ணணும், போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பகவானா இருக்கிறது ஈஸி இல்ல, குடுக்கறதெல்லாம் நீ சாப்பிடப்படாது. சாப்பிடுற மாதிரி பாவனை தான் பண்ணணும், பண்ணிட்டு திருப்பி கொடுத்துடணும். இத மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நாமதேவர் அனுப்புறாராம். இப்படி பகவான் நம்மளோட வந்து பேசினா நம்மளுக்கு வராத ஆணவம், திமிரு, இந்த மாதிரி ஈஸியா அவருக்கு அதெல்லாம் கிடைச்சுட்டதுனால நாமதேவருக்கு சாதாரணமா மனுஷனுக்கு என்னெல்லாம் குணங்கள் வருமோ அதெல்லாம் வந்து, அப்பேற்பட்ட சத்சங்கம் ஏற்பட்டு அந்த சத்சங்கம் மூலியமா ஒரு குரு அனுகிரகம் கிடைச்சு, அந்த குரு மூலியமா அதுக்கப்புறமா பகவான அடையற ஒரு சரியான பாதைக்கு வந்து அப்புறம் யோசிக்கிறார், பகவான் கோவில்ல மாத்திரம் இல்ல நம்ம வீட்லயும் இருக்கான் அப்படிங்கறது அதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரியுது.